ஹாய் ஹலோ வெல்கம் பேக் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பட்ஜெட் ட்ரைபாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாட் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ட்ரைபாடை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த ட்ரைபாடோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 750 இருக்கும். இது ஒரு பிகினர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ட்ரைபாடை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ப்ராடக்ட் இப்படி தான் வந்திருக்கு. நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பாக்ஸை பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. கூடவே பில்லும் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, பில்லை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட ட்ரைபாடை எடுத்து பார்க்கலாம். ட்ரைபாடுமே ஒரு பாக்ஸில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடய ஹைட்டு வெயிட் எல்லாமே. நம்ம அந்த ட்ரைபாடை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணவே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பேக்கில் வச்சு கொடுத்துருக்காங்க. பேக்கோட குவாலிட்டியுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பேக்லேயுமே அவங்களோட லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்குமே நல்லாவே தான் இருக்குது. நம்ம வெளியே எங்கேயாவது போகணும்னா கேரி பண்ணி எடுத்தோம்னா அதில் ஒரு ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது அதை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே எப்படி இருக்குது, நம்ம ட்ரைபாடு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே நம்ம ட்ரைபாடை சேஃப்டியாகவே ஒரு கேரி பேக்கில் கவர் பண்ணி தான் இது அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு அதோடய வெயிட் ஃபீல் ஆகுது. கூடவே ஒரு மொபைல் மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதையுமே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓரமாக வச்சு நம்ம ட்ரைபாட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கேரி பேக் ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணோடனே எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம் அதோட பில்ட் குவாலிட்டி தான். குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாவே இருக்குது. கூடவே நமக்கு மொபைல் மவுண்ட் இருக்குது. அந்த மொபைல் மவுண்ட்டையும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் மவுண்ட்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அதோடய க்ரிப்பு அதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது. நம்ம ஃபோனில் மாட்டும் போது நல்லா க்ரிப்பாக இருக்கும். நம்மளோட ட்ரைபாட் பார்த்திங்கன்னா ஹெட் வைஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவே ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாவே வீடியோவில் பார்க்கவே நல்லா தெரியும். அவங்களோட லோகோவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Photran Stedy Pro 550ன்னு. நீங்களே அதோடய பில்ட் குவாலிட்டியை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது. இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் இதை நம்ம கீழே வச்சு நம்ம எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரைபாடை நம்ம 3 விதமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஹைட்டுக்கு. வாங்க ஃபஸ்ட் லேயரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை கீழே எடுத்துவிட்டு அந்த பட்டனை லாக் பண்ணிவிட்டால் லாக் ஆகிரும். நமக்கு அது வரைக்கும் தேவைன்னா கூட நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னா கூட இன்னும் நம்ம ஹைட் எடுக்கலாம். மொத்தம் 3 லேயராக இருக்கும் இந்த ஹைட்டு. நமக்கு தேவையான அளவுக்கு இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். லாஸ்ட் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணி அதையும் லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணி முடித்தோடனே இந்த ட்ரைபாடோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வீடியோவில். அது மட்டுமே நம்ம இதுதான் இந்த ட்ரைபாடோட ஹைட்டு. அது உங்களுக்கே தெரியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா நம்ம பேனிங் மோடுக்கு மாற்றிக்கலாம். அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ திருப்பினேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இதாகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அதை நல்லா நமக்கு தேவையான பொசிஷன் டைட் பண்ணிவிட்டு மேலே உள்ள பால் ஹெட்டில் நம்ம அந்த லிவரை லூஸ் பண்ணிவிட்டு டில்ட் மோட் மேலேயும் கீழேயும் நம்ம தேவையானதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டுமே லூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம எப்படி வேணுமோ நம்ம அப்படி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கலாம். வீடியோகிராஃபிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரைபாட். இந்த பாருங்கள் நம்ம தேவையான பொசிஷனில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ணிட்டோம்னா அந்த பொசிஷனில் அப்படியே இருக்கும். இன்னும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேலே உள்ளதையும் நம்ம தனியாக இது பண்ணிக்க முடியும். இந்த பொசிஷன் வந்து டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸ் எடுக்க அது யூஸ் ஆகும். இதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இதில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது. அதையும் நம்ம இது பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ட்ரைபாடில் கீழே இருக்க இந்த வாட்டர் பபுள்ஸ். இந்த வாட்டர் பபுள்ஸ் எதுக்குன்னா நம்ம ட்ரைபாடை நம்ம
கரெக்டாக வச்சுருக்கோமா நேராக வச்சுருக்கோமா அப்படின்றத நம்ம ஷாட் எடுக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹைட்டை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா. பாருங்கள் அது எவ்வளோ ஸ்மூத்தாகவே கீழே வந்துச்சு அப்படின்றது. நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி நம்ம திருப்பி டைட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தேவையான இடத்துல கரெக்டாகவே நின்றுக்கும். பாருங்கள் நான் கரெக்டாகவே ஒரு லெவல் வச்சு நான் டைட் பண்ணி காமிக்கிறேன். கூடவே இதில் எடுத்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்னு நல்லா ஜூம் பண்ணி பேனிங் அண்ட் டில்ட் மோடு பண்ணும்போதுமே எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் நீட்டாகவே இதாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம வாய்ஸ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடான நோட்டிஃபிகேஷனாக வரும்.